வளர்க்க பல்லாண்டு கூறுதுமே, பல்லாண்டு பல்லாண்டு தில்லை வளர்க்க பல்லாண்டு கூறுதுமே அப்படின்னு சேந்தனார் பாடின உடனே அந்த தேர் ஜல் 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 ஜல்னு நகர்ந்து போச்சான். நடராஜர் ராஜசிம்மனுடைய கனவுல வராரு. வந்து சொல்றாரு, நீ எந்த குறையுமே வைக்கல, உன்னோட பூஜையெல்லாம் ரொம்ப சிறப்பா இருந்துச்சு. ஆனா என்னாலதான் உன்னுடைய பூஜைக்கு வர முடியல. ஏன்னா நான் சேந்தனாருடைய வீட்டுக்கு களி சாப்பிட போயிட்டேன் அப்படின்னு சொன்னாராம். ஈசனுடைய சன்னதிக்கு பக்கத்திலேயே பூசலாருக்கும் ஒரு சன்னதி இருக்கு. அதுதான் இந்த கோவிலுடைய சிறப்பு. ஈசன் அறிவிக்கிறாரு, இனிமேல் 63 நாயன்மார்கள்ல பூசலாரும் ஒருவர் அப்படின்னு அறிவிச்சாராம். தெய்வ தமிழ் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் தான் குரல் சூடி உமையால் மெய்யமை. இன்னைக்கு நம்ம நாயன்மார்களுடைய கதையை பார்க்கலாம். முதல்ல 63 நாயன்மார்கள்ல இந்த சேந்தனாரும் ஒருத்தர். அவருடைய கதையை நம்ம இப்ப பார்க்கலாம். பஞ்சபூத ஸ்தலங்கள்ல ஆகாயத்தை குறிக்கிற ஸ்தலம் அப்படின்னா அது இந்த தில்லை, அதாவது சிதம்பரம். இந்த சிதம்பரத்தோட ஊர் எல்லையில ஒரு காட்டு பகுதியில தான் இந்த சேந்தனார் வாழ்ந்துட்டு இருக்காரு. அவர் ஒரு விறகு வெட்டி. அவருடைய வேலை என்ன தெரியுமா? தினமும் காட்டுல உள்ள விறகுகளை வெட்டி அதை ஊருக்குள்ள கொண்டு போய் வித்து அதுல கொண்டு வர கொஞ்சம் பணத்துல தான் அவர் அரிசி பருப்பு வாங்கி சாப்பிடுவாரு. அந்த ஊர்ல உள்ள மக்கள் எல்லாரும் அவரை சேந்தா சேந்தா அப்படின்னு செல்லமா கூப்பிடுவாங்களாம். இந்த சேந்தனாருக்கு ஒரு கொள்கை இருக்கு, அதாவது பாலிசி. தினமும் ஒரு சிவனடியாருக்காவது சாப்பாடு கொடுக்காம அவரு சாப்பிட மாட்டாரு. இத அவர் ஒரு நாள் கூட மறந்ததில்லை. அதே மாதிரி அன்னைக்கு பலத்த மழை, அவர் வெட்டின விறகு எல்லாம் நனைஞ்சு போச்சு. ஈர விறகை யாரு வாங்குவா? அதனால அவருக்கு அன்னைக்கு ரொம்ப ரொம்ப கொஞ்சமா தான் காசு கிடைச்சிச்சு. அதை வச்சு அவரால் அரிசி பருப்பெல்லாம் வாங்க முடியல. அதனால அவர் கொஞ்சோண்டு கேழ்வரகு வாங்கி அதுல களி கிண்டி வச்சுட்டு இப்ப அவர் காத்துட்டு இருக்காரு. யாராவது ஒரு சிவனடியாராவது வந்துட மாட்டாங்களா, நம்ம அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு நம்ம சாப்பிட மாட்டோமான்னு. ஏன்னா என்னைக்கும் இல்லாம அவருக்கு அன்னைக்கு கொலை பசி, ரொம்ப பசிக்க ஆரம்பிச்சிருச்சு அவருக்கு. அவர் இப்ப சிவனடியாருக்காக ரொம்ப காத்துட்டு இருக்கிறாரு. அப்பதான் ஒரு சிவனடியார் ஓடி வராரு. எனக்கு ரொம்ப பசிக்குது, ஏதாவது சாப்பிட இருக்கா அப்படின்னு வந்து சேந்தனார்கிட்ட கேட்டாராம். சேந்தனாருக்கு ரொம்ப சந்தோஷம். வாங்க வாங்க, நான் உங்களுக்காக தான் காத்துட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லி அவரை வீட்டுக்குள்ள கூட்டு வந்து உட்கார வச்சு ஒரு இலை போட்டு அவர் கிண்டி வச்சிருந்தார்ல களி, அதுல பாதி களியை எடுத்து அந்த சிவனடியாருக்கு சாப்பிட வச்சுட்டார். அந்த சிவனடியாரும் ரொம்ப சந்தோஷமா அந்த களியை சாப்பிட ஆரம்பிச்சிட்டார். இப்பதான் சேந்தனாருக்கு ரொம்ப நிம்மதியா இருக்கு. சரி, இப்ப சிவனடியார் சாப்பிட்டாரு, நம்ம மீதி களியை சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லி அந்த மீதி களியில இருந்து ஒரு வாய் இப்படி வாயில எடுத்து வைக்க போறாராம். அந்த சிவனடியார் கூப்பிடுறாரு, இந்த பாருப்பா, மழை வேற ரொம்ப அடிச்சு ஊத்துது, அடுத்த வேலைக்கு எனக்கு எங்க சாப்பாடு கிடைக்கும்னு தெரியல, அதனால இந்த மீதி களியை நீ எனக்கே கொடுத்துட்றியா அப்படின்னு கேட்டாராம். அன்னைக்கு சேந்தனாருக்கு வேற ரொம்ப பசியா இருந்தாரு. அவருக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. சரி, இன்னைக்கு ஒரு நாள் நம்ம சாப்பிடாம இருந்தா அப்படி என்ன ஆயிட போகுது அப்படின்னு சொல்லி அந்த மீதி களியையும் அந்த சிவனடியாருக்கே கொடுத்துட்டாரு. அந்த காலத்துல எல்லாம் இந்த டிஃபன் பாக்ஸ், டப்பர்வேர் பாக்ஸ், பிளாஸ்டிக் பாக்ஸ் இதெல்லாம் எதுவுமே கிடையாது, துணி தான். அதனால அவர் ஒரு வெள்ளை துணி எடுத்து அதுல இருந்த மீதி களியை போட்டு ஒரு முடிச்சு போட்டு அந்த சிவனடியார் கையில கொடுக்குறாரு. அந்த சிவனடியார் அந்த களியை வாங்கும் போதே கொஞ்சம் மேல கொட்டி கீழே கொட்டி கையில கொட்டி அதை எடுத்து திருப்பி அந்த துணிக்குள்ள போட்டு ஒரு மூட்டை முடிச்சு கட்டி எடுத்துட்டு போறாரு. இந்த இடத்துல இருந்துதான் இந்த மூட்டை முடிச்சு கட்டி எடுத்துட்டு போறது அப்படிங்கிற இந்த வாக்கியமே உருவாகுது. இதே நேரத்துல தில்லையை ஆண்ட மன்னன் ராஜசிம்மன் அவரு தினமும் நடராஜ பெருமானுக்கு ராஜபோக விருந்து ஏற்பாடு பண்ணி அவருக்கு பூஜைகள் செய்வார். நடராஜ பெருமானும் அந்த பூஜையை ஏத்துக்கிட்ட விதமா அவருடைய கால் சலங்கையில இருந்து ஜல் ஜல் அப்படிங்கிற சத்தம் கேட்கும். அந்த சத்தம் கேட்டுச்சு அப்படின்னா நடராஜ பெருமான் அந்த சாப்பாடை ஏத்துக்கிட்டார் அப்படின்னு அர்த்தம். அன்னைக்கும் இதே மாதிரி ராஜ போக விருந்து நடக்குது. நெய் வழிய வழிய பாயாசம், லட்டு அப்படின்னு ஏகப்பட்ட விதவிதமான சாப்பாடுகள் இருக்கு. இந்த எல்லா சாப்பாடுலயுமே ரொம்ப முக்கியமான ஒரு சாப்பாடு அப்படின்னா அது இந்த அக்கார் அடிசல் தான். ஸ்ரீரங்கத்துல ரொம்ப ஃபேமஸ் இந்த அக்கார் அடிசல். இந்த அக்கார் அடிசல் எப்படி செய்யணும்னு தெரியுமா? முதல்ல ஒரு பித்தளை பாத்திரம் எடுத்துக்கணும். அதுல நல்லா தாராளமா நெய்யை போட்டு முந்திரி ஏலக்காயும் போட்டு நெய்யிலேயே நல்லா வறுத்தெடுத்து அதுல கொஞ்சம் பச்சரிசியையும் பாசிப்பயிரையும் போட்டு அதையும் நெய்யிலேயே நல்லா வறுக்கணும். அப்புறம் நல்லா கறந்த பசும் பாலை நல்லா காய்ச்சி அதையும் இந்த அரிசி பருப்போட சேர்த்து நல்லா கிளறி விடணும். அது அங்கே கிளறிட்டு இருக்கும் போதே இந்த அக்காரம், அதாவது வெல்லம், அதை நல்லா பாகு காய்ச்சி அதை இந்த அரிசி பருப்போட சேர்த்து நல்லா குழைய விடணும்.
அதை அப்படியே ஓரமா இறக்கி வச்சுட்டு திருப்பி ஒரு பாத்திரம் எடுத்து அதுல நல்லா தாராளமா நெய்யை போட்டு அதுல முந்திரியை நல்லா வறுத்து அதை இந்த அக்கார் அடிசல் மேல கொட்டுவாங்க. அந்த அக்கார் அடிசல் இப்படி ஒரு வாய் கையில எடுத்தா கூட போதும், நம்மளுடைய முழங்கை வழியா நெய் அப்படியே வழியும். இதத்தான் அக்கார அடிசல் முழங்கை வழிவார அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இந்த ராஜசிம்மனுடைய ராஜபோக விருந்துலையும் இந்த அக்கார அடிசல் தான் ரொம்ப ஃபேமஸ். அன்னைக்கும் இதே மாதிரி நடந்துச்சு ராஜபோக விருந்து. ஆனா நடராஜருடைய கால் சலங்கையில இருந்து ஜல் ஜல் அப்படிங்கிற இந்த ஒலி கேட்கவே இல்லை. ராஜசிம்மனுக்கு ரொம்ப குழப்பமா, நம்ம என்ன குறை வச்சோம் விருந்துல, எதை நம்ம சரியா பண்ணல, எல்லாமே சரியா தானே பண்ணோம், ஏன் நடராஜர் இந்த விருந்தை ஏத்துக்கலன்னு அவருக்கு ரொம்ப குழப்பம். அதே குழப்பத்தோட அவர் போய் தூங்க போயிட்டார். அப்போ நடராஜர் ராஜசிம்மனுடைய கனவுல வராரு. வந்து சொல்றாரு, நீ எந்த குறையுமே வைக்கல, உன்னோட பூஜையெல்லாம் ரொம்ப சிறப்பா இருந்துச்சு, ஆனா என்னாலதான் உன்னுடைய பூஜைக்கு வர முடியல, ஏன்னா நான் சேந்தனாருடைய வீட்டுக்கு களி சாப்பிட போயிட்டேன் அப்படின்னு சொன்னாராம். உடனே ராஜா திடுக்குன்னு தூக்கத்துல இருந்து எந்திச்சு, யார் இந்த சேந்தனார், ஊர் முழுக்க தேடுங்க, எனக்கு இப்ப சேந்தனாரை பார்க்கணும் அப்படின்னு சொன்னாராம். உடனே வீரர்களும் ஊர் முழுக்க தேடுறாங்க. தேடிட்டு வந்து ராஜா கிட்ட சொல்றாங்க, சேந்தனாருங்கிறவர் இந்த ஊருக்குள்ளேயே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்களாம். சேந்தனார் எப்படி ஊருக்குள்ள இருப்பாரு, ஏன்னா சேந்தனார் தான் ஊருக்கு வெளியில காட்டு பகுதியில தானே வாழ்ந்துட்டு இருக்காரு. ராஜாக்கு ரொம்ப குழப்பம். சிவபெருமான் எப்படி ராஜபோக விருந்தை விட்டுட்டு களி சாப்பிட போயிட்டாரா, சிவபெருமான் களி சாப்பிட போயிட்டாரான்னு அவருக்கு ரொம்ப குழப்பம். அதே மாதிரி அன்னைக்கு திருவாதிரை, ராஜா தேர்வடம் பிடிக்க வரணும். ராஜாவும் தேர்வடம் பிடிக்கிறதுக்காக வந்து நின்றுட்டார். எப்பவுமே ராஜா தேர்வடத்தை பிடிச்சு இழுத்த பிறகுதான் மக்கள் எல்லாரும் அந்த தேர்வடத்தை பிடிச்சு இழுப்பாங்க. அதே மாதிரி அன்னைக்கும் ராஜா தேர்வடத்தை பிடிச்சு இழுக்கிறார். ஆனா அந்த தேர் ஒரு அடி கூட நகரல. அப்ப வானத்துல இருந்து ஒரு அசரீரி கேக்குது, சேந்தனாரை வந்து பல்லாண்டு பாட சொல்லும், யார் நகருவோம் அப்படின்னு ஒரு அசரீரி கேட்டுச்சான். எல்லாரும் தேடுறாங்க, யார் இந்த சேந்தனார், யார் இந்த சேந்தனார்னு. ஆனா இந்த சேந்தனார் அந்த நூத்துக்கணக்கான ஆயிரக்கணக்கான மக்களுக்கு பின்னாடி ஓரமா நின்று எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்காரு. அவருக்கு இதை கேட்டோன்னே ரொம்ப சந்தோஷம். எல்லாரையும் தள்ளிட்டு நான் தான் சேந்தனார்னு ஓடி வந்து ராஜா முன்னாடி நிக்கிறாராம். அவர் சொல்றாரு, நான் தான் சேந்தனார் அப்படின்னு சொன்னாராம். அப்போ சேந்தனார் மனசை நினைச்சுக்கிறாரு, எனக்கு ஒழுங்கா எழுத படிக்க கூட தெரியாது, எனக்கு ஒழுங்கா பேச கூட வராது, ஆனா சிவபெருமான் என்னைய பல்லாண்டு பாட சொல்றாரா அப்படின்னு யோசிச்சாராம். சேந்தனார் பாடினதான் 9வது திருமுறையில இருக்கக்கூடிய 13 பாக்கள். பல்லாண்டு பல்லாண்டு தில்லை வளர்க்க பல்லாண்டு கூறுதுமே, பல்லாண்டு பல்லாண்டு தில்லை வளர்க்க பல்லாண்டு கூறுதுமே அப்படின்னு சேந்தனார் பாடின உடனே அந்த தேர் ஜல் 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 ஜல்னு நகர்ந்து போச்சான். அப்போ வானத்துல இருந்து இன்னொரு அசரீரியும் கேக்குது, இன்னமேல் 63 நாயன்மார்கள்ல சேந்தனாரும் ஒருவர் அப்படின்னு சொல்லி சிவபெருமான் அறிவிச்சாராம். இப்போ நம்ம 63 நாயன்மார்கள்ல ஒருத்தரான சேந்தனாருடைய கதையை பார்த்தோம். அடுத்ததான் நம்ம இப்ப 63 நாயன்மார்கள்ல ஒருத்தரான பூசலாருடைய கதையை பார்க்கலாம். திருநின்ற ஊர் அப்படிங்கிற ஊர்ல பூசலார் அப்படிங்கிறவர் வாழ்ந்து வர்றாரு. அவரோ ரொம்ப ஏழை, அன்றாட சாப்பாட்டுக்கே ரொம்ப கஷ்டப்படுவாரு. அவருடைய வீட்டுக்கு பக்கத்திலேயே ஒரு சிவலிங்கம் இருக்கு. அந்த சிவலிங்கம் தினமும் வெயிலையும் மழையிலையும் பனிலையும் காயுமா. இந்த பூசலாருக்கு அந்த சிவலிங்கத்துக்கு ஒரு மேற்கூரை கட்டணும் அப்படின்னு ரொம்ப ஆசை. ஆனா இவரு சாப்பாட்டுக்கே ரொம்ப கஷ்டப்படுறாரு. அவரால் எப்படி சிவபெருமானுக்கு ஒரு மேல்கூரை கட்ட முடியும்? அதனால அவரு முடிவெடுக்கிறாரு, நம்ம மணக்கோவில் கட்டலாம், நம்ம ஈசனுக்கு ஒரு மணக்கோவில் கட்டலாம் அப்படின்னு முடிவு செய்யறாராம். இந்த மனசுங்கிறது காத்தை விட ரொம்ப வேகமானது. அவர் நினைச்சிருந்தா ஒரு நொடியில அந்த கோவிலை கட்டி முடிச்சிருக்கலாம். ஆனா அவர் அப்படி செய்யல. ஒரு உண்மையான கோவிலை கட்டுறதுக்கு எத்தனை நாட்கள் எடுக்குமோ, என்னென்னலாம் முறைப்படி செய்யணுமோ எல்லாமே செஞ்சாரு அவர் அந்த மணக்கோவிலை கட்டுறதுக்கு. கடைசியா ஒரு வழியா பூசலார் அந்த மணக்கோவிலையும் கட்டி முடிச்சிட்டார். அந்த மணக்கோவிலுக்கு கும்பாபிஷேக தேதியும் குறிச்சிட்டாராம். இதே நேரத்துல காஞ்சிபுரத்தாண்ட மன்னன் கண்டராதித்தர் அவரும் ஒரு சிவபெருமானுக்கு ஒரு கோவில் கட்டுறார். அந்த கோவிலுக்கு பூசலார் குறிச்ச அதே நாள்ல கும்பாபிஷேக தேதியை குறிக்கிறாரு. அந்த கும்பாபிஷேகத்துக்கு ஒரு நாள் முன்னாடி கண்டராதித்தருடைய கனவுல ஈசன் வராரு. வந்து சொல்றாரு, என்னால நாளைக்கு உன்னுடைய கும்பாபிஷேகத்துக்கு வர முடியாது, நான் திருநின்ற ஊர்ல பூசலாருடைய கும்பாபிஷேகத்துக்கு தான் போறேன், அதனால நீ உன்னுடைய கும்பாபிஷேக தேதியை மாத்தி வச்சுக்கோ அப்படின்னு சிவபெருமான் சொன்னாராம். ராஜா திடுக்குன்னு கனவுல இருந்து ஏஞ்சி வேக வேகமா திருநின்ற ஊரு கிளம்பி போறாரு.
அங்க போய் இன்னைக்கு ஒரு சிவன் கோவிலுக்கு கும்பாபிஷேகமாவே, அந்த கோவில் எங்க இருக்கு அப்படின்னு கேட்டாராம். எல்லாரும் யோசிக்கிறாங்க, என்ன இன்னைக்கு சிவன் கோவிலுக்கு கும்பாபிஷேகம், அப்படிலாம் எதுவும் கிடையாதே அப்படின்னு எல்லா மக்களும் சொன்னாங்களாம். ராஜா கேட்டாராம், சரி அப்பனா பூசலார் எங்க இருக்கிறாரு அப்படின்னு கேட்டாராம். மக்கள் சொன்னாங்களா, இந்த அதான் பூசலாருடைய வீடு, நீங்க அங்க போய் அவரை பார்க்கலாம் அப்படின்னு சொன்னாங்களாம். ராஜாவும் சரி அப்படின்னு சொல்லி பூசலாரை போய் பார்த்து கேட்கிறாரு, நீங்க ஒரு கோவில் கட்டியிருக்கீங்கல்ல, அதுக்கு தானே எனக்கு கும்பாபிஷேகம், நான் அந்த கோவிலை பார்க்கணும். ஏன்னா சிவபெருமான் என்னோட கோவில் கும்பாபிஷேகத்துக்கு வரமாட்டேன்னு சொல்லிட்டாரு, அவர் உங்களோட கோவில் கும்பாபிஷேகத்துக்கு தான் வருவேன்னு சொல்லிட்டாரு, அந்த கோவில் எங்க இருக்கு நான் பார்க்கணும் அப்படின்னு கேட்டாராம். பூசலாருக்கு ரொம்ப சந்தோஷமா, என்ன சிவபெருமான் நான் கட்டின கோவில் கும்பாபிஷேகத்துக்கு வருவேன்னு சொன்னாரா அப்படின்னு அவருக்கு ரொம்ப ஆனந்தம். அப்புறம் தான் பூசலார் சொல்றாரு, எனக்கு உண்மையான கோவில் கட்டுற அளவுலாம் வசதி இல்லை, அந்த அளவுலாம் என்கிட்ட காசு இல்லை, அதனால நான் மணக்கோவில் கட்டினேன், அதுக்கு தான் எனக்கு கும்பாபிஷேகம் அப்படின்னு சொன்னாராம். அன்னைக்கு பூசலார் குறிச்ச தேதியிலேயே கும்பாபிஷேகமும் நல்லபடியா நடந்துச்சு. மக்கள் எல்லாரும் அந்த கும்பாபிஷேகத்தை அவங்களுடைய மனக்கண்ணால கண்டு கழிச்சாங்களாம். அதுக்கப்புறம் ராஜா கண்டராதித்தர் அதே திருநின்ற ஊர்ல ஒரு பெரிய சிவன் கோவில் கட்டி அதுல சிவலிங்கத்தை பிரதிஷ்டை செஞ்சு அந்த சிவலிங்கத்துக்கு இருதயலேஸ்வரர் அப்படிங்கிற பெயரும் வச்சாராம். இந்த கோவிலுடைய சிறப்பு என்ன அப்படின்னா, ஈசனுடைய சன்னதிக்கு பக்கத்திலேயே பூசலாருக்கும் ஒரு சன்னதி இருக்கு. அதுதான் இந்த கோவிலுடைய சிறப்பு. ஈசன் அறிவிக்கிறாரு, இனிமேல் 63 நாயன்மார்கள்ல பூசலாரும் ஒருவர் அப்படின்னு அறிவிச்சாராம். அப்பதான் கண்டராதித்தருக்கு புரியுது, கடவுளுங்கிறவரு பணம் காசு அந்தஸ்து இதுக்கெல்லாம் இறங்குறவர் கிடையாது. கடவுளுங்கிறவரு எங்கே உண்மையான பக்தியும் அன்பும் இருக்கோ அங்கேதான் இறங்கி வருவார் அப்படிங்கிறது ராஜாக்கு புரியுது.